ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்னடா பலாக்காய் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பலாப்பழம் இல்லை, காய் தான். இதை வந்து ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பண்ண போகிறேன். இது வந்து காதல் பழம்னு சொல்கிறாங்க, காதல் கறி. இதில் செய்கிற கறியை வந்து காதல் கறின்னு சொல்கிறாங்க, காதல் பிரியாணி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதை வந்து நான் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெளியில் இருக்கிற தோல் இதை நல்லா எண்ணெய் தடவி கையிலெல்லாம் எண்ணெய் தடவி, கத்தியில் எண்ணெய் தடவி, தேங்காய் எண்ணெயை தடவி கட் பண்ணுங்கள். இல்லைன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். அதில் ஒரு பால் வரும், அது வந்து கையெல்லாம் ஒட்டி பிசு பிசுன்னு ஆயிரும். இதை நல்லா வெளியில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதியும் கட் பண்ணிடுங்க. இது வந்து மேக்ஸிமம் சின்ன காயாக வாங்குறதா இந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கட் பண்ணிவிட்டு இதை வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு சுடுதண்ணியில், ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டி. இப்போ வந்து பிரியாணிக்கு செய்கிற மாதிரி வழக்கமாக ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் விட்டு அதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே உப்பு போட்டுக்குங்க, தேவையான உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து சின்ன இடிக்கல்லில் இடிச்சிருக்கேன். இடித்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட, கடையில் வாங்குறத விட உடனே செஞ்சு உடனே போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கிண்டி விடுங்க. நான் ஏற்கனவே வந்து இந்த வெங்காயம் கட் பண்ணும்போதே கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சுருக்கேன், அதை நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பச்சை வாசனை போனோடனே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி ஜூஸியாக வரும். அப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ அந்த ஸ்டேஜில் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கையளவு எடுத்து அதையும் சேர்த்து போட்டு வதக்குங்க. இதுக்கு இடையில வந்து நான் எடுத்து வச்சிருக்கையில் அந்த காயை அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு, கரம் மசாலா, பிரியாணி தூள் எல்லாம் போட்டு லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். ஏன்னா காரம் அதிகமாக சேர்க்குறதில்ல, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் எல்லாமே போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும், பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மற்ற எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தயிர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர்னால் 2 போடுங்க, புளிப்பானதுன்னா 1 போடுங்க. நல்லா போட்டு இது நல்லா தயிரில் ஊறணும். நான் அந்த வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே லோ ஃப்ளேமில் வச்சுருந்த அந்த தக்காளி புதினா எல்லாம் நல்லா வதங்கி வரும். வதங்கி வந்துகிட்டு இருக்கும்போது இதை வந்து நல்லா கையில் கிளறி விட்டுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சிக்கன்லாம் செய்கிறோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக மட்டனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து வெஜ்ஜு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான், வெஜிடேரியன்லேயே. இது வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த வதங்கின அந்த புதினா, அந்த தக்காளி வதங்கின அந்த பாத்திரத்தில் இதை மாற்றி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து இதுக்கு மொத்தமாக தேவையான, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் எல்லாமே ஆஃபாக நான் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து மீதி இருக்கிற அந்த ஆஃப் டீஸ்பூன் போட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு, அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளருக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி வந்து உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தால் கூடுதலாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி 2 விசில் போட்டு எடுத்து வைங்க. இது ஏற்கனவே வேக வச்சுருந்தீங்க, சுடுதண்ணியில் நல்லா வெந்திருக்கு அப்படின்னா நீங்கள் 2 விசில்லே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நல்லா வேகணும்னா 3 விசில் விடுங்க. அதிகமாக விட்டிங்கன்னா கரிஞ்சிரும். இப்போ பிரியாணி ரெடி. சூப்பரான ஜாக் ஃப்ரூட் பிரியாணி தயார். இதுக்கு வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும்.